பாட்டி கிட்ட எப்படியாவது எனக்கு பிரீத்தியை பத்தி பேசிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள பாட்டி அவசரமா எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்களே. சரி வரட்டும், இன்னைக்கு எவ்வளோ நேரமானாலும் பரவாயில்ல. பாட்டி கிட்ட எப்படியாவது பிரீத்திக்கும் எனக்கும் இடையில இருக்கிற காதலை சொல்லியே ஆகணும். இதுக்கு மேல அதை தள்ளி போடுறது நல்லதில்லை. என்னாச்சு விக்ரம்? ஒண்ணு இல்ல பிரீத்தி. இல்ல, உன்னோட முகம் டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஏன் விக்ரம் போய் சொல்ற? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ ஏதோ சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஐயோ இல்ல பிரீத்தி, சும்மாதான். எனக்கு தெரியும் விக்ரம், எப்படி பாட்டியோட சம்மதத்தை வாங்கி கல்யாணம் பண்ண போறோம்னு நினைச்சுதானே நீ கவலைப்பட்டுட்டு இருக்க. என்கிட்ட உன்னால எதையுமே மறைக்க முடியாது விக்ரம். பிரீத்தி அப்படிலாம் எதுவும் இல்ல பிரீத்தி. சரி, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். உன் பாட்டி எங்க விக்ரம்? எதுக்கு பிரீத்தி? சும்மா தான் கேட்டேன். ஓ, அவங்க அவசரமா யாரையோ பாக்குறதுக்கு வெளியே போயிருக்காங்க. சரி விக்ரம், எதை பத்தியும் ஃபீல் பண்ணாத. நாம 2 பேரும் ஒண்ணு சேருவோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, நீயும் நம்பு. சும்மா அதே நினைச்சு டென்ஷன் ஆகாத. வா. சரோஜா, சரோஜா. என்னங்க முகம்லாம் ஒரே பூரிப்பா இருக்கு? ஆமா சரோஜா, ஒரு சந்தோஷமான விஷயம். நம்ம இவ்வளவு நாளா நம்ம பொண்ணுக்கு ஏத்த ஜாதகம் அமையலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தோம்ல, அந்த கவலை நீ நமக்கு வேண்டாம். அவளுக்கு ஏத்த ஜாதகம் உள்ள பையன் நமக்கு கிடைச்சிட்டான். ஆமா சரோஜா, அதுவும் சென்னையில அஞ்சனா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் விக்ரம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அந்த குடும்பத்தோட ஒரே வாரிசுக்கு தான் நம்ம பொண்ணை கேட்டிருக்காங்க. அந்த அஞ்சனா அம்மாவே என்கிட்ட போன்ல பேசுனாங்க. எல்லாம் ஓகே தான். நாளைக்கு சென்னையில இருக்கிற அவங்க வீட்டுக்கு தான் நம்ம போக போறோம். ரொம்ப சந்தோஷங்க. எல்லாம் அந்த கடவுள் செயல் தான். ஆமா, ஸ்ரீஜா எங்க? மேல ரூம்ல தாங்க இருக்கா. சரி. ஸ்ரீஜா, சொல்லுப்பா. உனக்கு ஏத்த பையன் கிடைச்சிட்டாமா. நாளைக்கு நம்ம சென்னைக்கு போறோம். அப்படியா? என்னம்மா அப்படியான்னு சாதாரணமா கேட்டுட்ட? அது ராஜ குடும்பமா. நீ மட்டும் அங்க கல்யாணமாகி போனேன்னு வச்சுக்க, அந்த வீட்ல மகாராணி கணக்கா நீ வாழலாம். அப்படியாப்பா? சரிப்பா. எங்க போனா இவன்? பாப்பா அழாத பாப்பா. அழாத அழாத. இங்க பாரு, அழாத கண்ணா. இங்க பாரு, அழாத கண்ணா. பிரீத்தி. ஏய், ஏற்கனவே 2 பெண் குழந்தை, இந்த தடவையும் பொண்ணா பிறந்தா என்ன பண்ணுவ? அடுத்த அட்டெம்ப்ட் தான். இங்க பாரு, தங்கச்சி ஆடாம இருக்கா பாரு. இங்க பாரு, இங்க பாரு பாரு. என்னடி இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? எனக்கு 10 பெண் குழந்தை பிறந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஆண் குழந்தை பிறக்கிற வரைக்கும் நாங்க குழந்தை பெத்துக்கிட்டே தான் இருப்போம். சரி, விக்ரம் என்ன சொல்றாரு? அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டான். ஏன்னா எங்க பாட்டிக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. அவங்க பேச்சு நான் தட்டவே மாட்டேன். அதனால ஆண் குழந்தை பிறக்கிற வரைக்கும் குழந்தை பெத்துக்கிட்டே இருப்பேன். பிரீத்தி. ஏய் பிரீத்தி. சரிடி, நான் அப்புறமா கால் பண்றேன். சரி. அழாதம்மா, அழாத பிரீத்தி. அழாத. என்ன பிரீத்தி, குழந்தை அழுதுட்டே இருக்கா, பார்க்க மாட்டியா? யார பாக்குறதுக்காக குழந்தை விட்டு போன? ஏன் குழந்தைய நீங்க பாத்துக்க மாட்டீங்களா? நான் பாத்துக்கணுமா? ஆமா, குழந்தைய வரிசையா பெத்து போடுறதா என் வேலை. அத நல்லபடியா வளர்த்து பெரிய ஆளா ஆக்குறது உங்க வேலை. ஏய், என்னடி வாய் நீளுது? ஒரு ஆம்பளை, அதுவும் புருஷனை பார்த்து ரொம்ப பேச்சு பேசுற.
நான் எவ்வளோ பெரிய பிசினஸ் மேன். எனக்கு கீழே எவ்வளோ பேர் வேலை செய்யறாங்க. நான் இப்படி சொடக்கு போட்டா 2000 பேர் வந்து நிப்பாங்க. அப்படிப்பட்ட என்கிட்ட புள்ளைய பாத்துக்க சொல்றியா? இந்த ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு புருஷன், என் பிள்ளைங்களுக்கு அப்பா, அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். ஓஹோ, லா பேசுறியா? அப்போ உன் வழிக்கே நான் வரேன். இந்த உலகத்துல, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல, கட்டின கணவன் கல்லா இருந்தாலும் கணவன், புல்லா இருந்தாலும் புருஷன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ ஒரு நாளாவது அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி நடந்திருக்கியா? ஏ விக்ரம் இங்க வா, ஏ விக்ரம் அங்க போ, அப்படி இப்படின்னு சும்மா எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்ப. வா வா வா, இப்பதான் நீ சரியான இடத்துக்கு வந்திருக்க. அப்போ உங்களை நான் எப்படி கூப்பிடணும்? ஐயராத்து வீட்ல எல்லாம் மாமிங்க புருஷனை கூப்பிடுவாங்களே. ஏன்னா வாங்கோனா, உட்காருங்கோனா, டீ சாப்பிடுங்கோனா, காஃபி சாப்பிடுங்கோனா, டிஃபன் சாப்பிடுங்கோனா, வெத்தலை பாக்கு போட்டுக்கோங்கோனா, இப்படி கேட்கட்டுமா? இல்ல மதுரைக்காரங்க மாதிரி ஏங்க இங்கிட்டு வாங்க, அங்கிட்டு உட்காருங்க, உடம்பு அலுப்பா இருக்குதா, வேலை ஜாஸ்தியா அன்னைக்கு, நான் வேணா நாட்டுக்கோழி குழம்பு வைக்கட்டுமா? இல்ல இலை ஆட்ட அடிச்சு உப்பு கறி போட்டுமா? உனக்கு வாய் நீலண்டி. உங்களுக்கு நான் பேசுறது வெறுப்பா இருந்தா அங்க வெளியே போய் உட்காருங்க. குழந்தை அழுதுட்டு இருக்கு. நிறுத்துங்க உங்க சண்டைய. என்ன எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே தான் இருப்பீங்களா? முதல்ல குழந்தைய குளிப்பாட்டணும். வாட செல்லம். ஐயா தூக்கிட்டு வாங்க. பாப்பா சமத்தா அழாம குளிக்கணும். என்ன? ஏய் நாகு, நிறுத்து நிறுத்து நிறுத்து. குழந்தைய சோப் போட்டா குளிக்க வைக்க போற? ஆமா. ஐயோ ஏன் கல் என்னாச்சு? மாப்ள, குழந்தைங்களுக்கு இப்போ விக்கிற சோப்பை வச்செல்லாம் குளிக்க வைக்க கூடாது. ஃபுல்லா கெமிக்கல். அந்த காலத்துல எல்லாம் குழந்தைங்கள பைத்தம்பருப்பு மாவு போட்டு தேய்ச்சி தான் குளிக்க வைப்பாங்க. குழந்தைங்க பல பல பலன்னு அழகா இருக்கும். நான் குழந்தையா இருக்கச்சே எங்க அம்மா கூட இந்த மாவை தேய்ச்சி தான் குளிக்க வைப்பாங்க. அதனாலதான் இத்தனை வருஷம் ஆயும் நீங்க எல்லாரும் பொறாமப்படுற மாதிரி நான் அழகா இருக்கேன். அப்பா, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு. அந்த மாதிரி கொஞ்சம் மனசாட்சியோட பொய் சொல்லுங்க. அப்ப அழகா இல்லன்னு நான் பெத்ததே சொல்லுது. கடவுளே, என்ன ஏண்டா இவ்வளவு அழகா படைச்ச? ஏங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? எப்ப பாரு எதையாவது சொல்லி குழந்தைங்கள அழ வைக்கிறதே பொழப்பு. போங்க அந்த பக்கம். நாகு, தண்ணி சூடா இருக்கு, பாத்து குளிப்பாட்டு. சரிங்கம்மா. என்ன சித்தி இப்படி சொல்றீங்க? நாகுக்கு இது எல்லாமே அத்துப்படி. குழந்தைய எப்படி குளிப்பாட்டணும், எப்படி தலை கோத்தணும், எப்படி மேலு கோத்தணும், எப்படி தலைக்கு சாம்பிராணி போடணும், எப்ப சாப்பாடு ஊட்டணும், இதெல்லாமே நாகுக்கு சொல்லவே வேணாம். எல்லாத்தையும் பக்காவா செஞ்சிருவாங்க. ஏண்டி, புள்ளைய பெத்தது நீ. குழந்தைங்களை எப்ப குளிப்பாட்டணும், எப்ப பால் கொடுக்கணும், எப்ப சாப்பாடு ஊட்டணும் கூட தெரியல. நீ எல்லாம் என்கிட்ட லா பேசுற. ஏன் அங்க விட்ட சண்டையை இங்க ஆரம்பிக்கிறீங்களா? ஆமா, எனக்கு இப்ப பதில் சொல்லு. ஐயோ ஐயா, கொஞ்ச நேரம் உங்க சண்டையை நிறுத்துங்க. குழந்தைய குளிப்பாட்ட வேண்டாமா? நாகு, கொஞ்சம் அமைதியாரு. மாப்பிள்ள கரெக்டா தான் பேசுறாரு. இந்த காலத்து பொம்பளைங்கலாம், அதுவும் குழந்தைய பெத்த பொம்பளைங்கலாம் குழந்தைய எப்படி ஒழுங்கா பாத்துக்கிறாங்க? குளிப்பாட்டுறது ஒரு ஆளு, சோறு ஊட்டுறது ஒரு ஆளு, தலையை தொடக்கிறது ஒரு ஆளு, எல்லாத்துக்கும் ஆளை வச்சுக்கிறாங்க. அந்த காலத்துல எங்க அம்மாவுக்கு என்னையும் சேர்த்து 8 பிள்ளைங்க. எல்லாரையும் எங்க அம்மா ஒருத்தங்களே பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்தாங்க. 8வது பிறந்தவன் நான். நானே இவ்வளவு அறிவா இருக்கேன்னா எனக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாம் எவ்வளவு அறிவா இருப்பாங்க பாரு. ஆனா உன்னால பார்க்க முடியாது, ஏன்னா எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. ஏமாப்ல, நம்ம ஆம்பளை வர்க்கத்துக்கு சப்போர்ட் பண்ணா எல்லாரும் முறைக்கிறாங்க.
நீ எதுவும் கேட்காம அமைதியா இருக்க? ஏன் இதெல்லாம் பண்ணலன்னு உன் பொண்டாட்டி கிட்ட கேளு மாப்ள. கேக்குறேன் அங்கிள். ஏய் பதில் சொல்லு, பதில் சொல்றி. அப்படி இல்லையா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. நான் போனா போதும் மன்னிச்சு விடுறேன். ஆமா, இவர் அப்படியே அமெரிக்கா பிரசிடென்ட், போனா போதுன்னு இவரை மன்னிச்சு விடுறதுக்கு. எனக்கு ஏன் பதில் சொல்ல தெரியல. நறுக்குன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க. நான் பிறந்து வளர்ந்தது அமெரிக்காவுல. இவ்ளோ பேச்சு பேசுறாளே, ஏன் ஒரு அமெரிக்காக்காரனையோ ஒரு லண்டன்காரையோ பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு எதுக்கு ஒரு இந்திய பையனை, அதுவும் தமிழ்நாட்டு பையனை பார்த்து துரத்தி லவ் பண்ணா? அதுவும் அமெரிக்கால துரத்தி டார்ச்சர் பண்ணது பத்தாம இங்க இந்தியாவுக்கே வந்து, அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து துரத்தி லவ் பண்ணா. லவ் பண்றப்பெல்லாம் என் கையை பிடிச்சு கேப்பா, என் வாழ்நாள் முழுக்க இந்த கையை விடக்கூடாது, எனக்கு வாழ்க்கை கொடுத்த இந்த கைய நான் கோவில் கட்டி கும்பிடணும்னு சொன்னான். ஆனா இப்ப இந்த கையவே உடைச்சு அடுப்புல வைக்கணும்னு சொல்றான். மாப்ள, பிரீத்தியாவது உங்க கைய உடைப்பேன்னு சொல்றா. பல நேரங்கள்ல நான் நொண்டிக்கிட்டு நடந்தது, கைய முறுக்கிக்கிட்டு நடந்தது, முகத்தை கோணலா வச்சுக்கிட்டு நடந்தது. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? உன் அத்தை தான். இங்க பாருங்க, ஆரம்பத்துல இப்படிதான் இருக்கும், போக போக பழகிடும். என்ன சந்திரிகா நான் சொல்றது? என்ன சந்திரிகா, வயிறு வலிக்குதா? நான் போய் சோடா எடுத்துட்டு வரட்டுமா? ஐயோ, அந்த வலி இல்லையா? ஓ அதுவா, மறந்தே போச்சு. போய் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. ஆம்புலன்ஸ். மாமா, என்ன மாமா இப்படி கத்துறா? எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத மாப்ள, பிரீத்திக்கு ஒன்னும் ஆகாது. அவளுக்கு நல்ல விதமா டெலிவரி ஆயிடும். ஏன் மாப்ள, 3வது பிரசவத்துக்கே இப்படி பதட்டப்படுறியே? தாயும் செய்யும் நலமா இருக்காங்க. நீங்க போய் பார்த்துட்டு வரலாம். என்ன குழந்தை டாக்டர்? பெண் குழந்தை. பெண் குழந்தையா? என்ன முழுசா சொல்ல விடுங்க. பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் ட்வின்ஸா பிறந்திருக்கு. ஐயோ சூப்பர் டாக்டர், சூப்பர் சூப்பர். கடவுளே, மாப்ள சூப்பர். பாட்டிக்கிட்ட இன்னைக்கு எப்படியாவது பிரீத்தியை பத்தி பேசியே ஆகணும். ஆனா எப்படி பேசுறதுன்னு தான் ஒண்ணுமே தெரியல. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு பாட்டிக்கிட்ட பிரீத்திக்கு எனக்குள்ள காதல சொல்லி ஆகணும். பாட்டி வந்துட்டாங்க போல. நாகு, நாகு, நாகு. அம்மா சொல்லுங்கம்மா. இந்த பாரு, சீக்கிரம் சீக்கிரம் நம்ம வீட்ல வேலை செய்யற எல்லாரையும் என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். ஓகே, சீக்கிரம். சரிங்கம்மா. வந்துட்டாங்களா? சண்முகம், இந்தாம்மா. இந்தாங்க. இந்தாப்பா. அம்மா, எதுக்குமா இதெல்லாம்?
சந்தோஷமான விஷயம்தான் சொல்றேன், கொஞ்சம் இருங்க. பிரீத்தி, கல்பனா, எடுத்துக்கோ விக்ரம். பாட்டி இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. நான் தேவையில்லாமல் பிரீத்தி மேட்ரை சொல்லி ஏதாவது ஆயிடுச்சுன்னா சொல்லலாமா வேணாமா? அப்பாடா, எல்லாரும் உட்காரலாம். உட்காருங்க. குட். அத்தை, நாங்க உங்களை இந்த அளவுக்கு சந்தோஷமா பார்த்ததே இல்ல. என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. எல்லாம் விக்ரமோட கல்யாண விஷயம் பத்தி தான். விக்ரமுக்கு ஏத்த ஜாதகமுள்ள பொண்ணு கிடைச்சிட்டா. அம்மா, பொண்ணு யாருமா? பொண்ணு யாரு என்னன்னுலாம் தெரியாது. பேரு ஸ்ரீஜா. டெல்லியில இருக்கிற தமிழ் குடும்பம். தமிழ் குடும்பம்னா போதுமாமா? அவங்க குலம் கோத்திரம் என்ன நம்ம அந்தஸ்துக்கு சரியா வருவாங்களா? இதெல்லாம் பார்க்காம எப்படிமா அந்த பொண்ணு விக்ரமுக்கு ஏத்த பொண்ணுன்னு சொல்றீங்க? சந்திரிகா, இந்த குலம் கோத்திரம்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, புரியுதா? விக்ரம் கல்யாண விஷயத்துல என்ன ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். எதுவும் எனக்கு சொல்ல வேணாம், ரைட்? கல்பனா, அத்தை. அவங்க எல்லாரும் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க. வீடு ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி வைக்கணும். சரிங்க அத்தை. இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக அவ வரும்போது இந்த வீடே ஜெகஜோதியா இருக்கணும். புரிஞ்சுதா? சரிங்க அத்தை. வா விக்ரம், இங்க வாயா. ஓடி வா. விக்ரம், உனக்கு ஏத்த பொண்ணு கிடைச்சிட்டா. சந்தோஷம் தானப்பா? பாட்டி, உங்க சந்தோஷம் தான் பாட்டி ஏன் சந்தோஷமும். விக்ரம், காலையில நான் போகும்போது ஏதோ சொல்ல வந்தியே, என்ன பாது? அது பாட்டி, இத பாரு, நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீ எது கேட்டாலும் பாட்டி செஞ்சு கொடுத்துருவேன். கேளு, என்னப்பா சொல்லு. பாட்டி அது வந்து பாட்டி நம்ம வீரபாகு மேரேஜ் பண்ணார்ல,
அவருக்கு நம்ம கம்பெனி சார்பா ஒரு பார்ட்டி கொடுக்கலான்னு பிளான் பண்ணேன். அதான் பாட்டி. ஏ ஏ என்னப்பா இது? ஏயா இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்கணுமா? உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. தாராளமா பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணு, சரியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. நாளைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வராங்க. அவங்கள பார்த்து பேசிட்டு நிச்சயத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். நான் போறேன். ஓகே, என்ஜாய். விக்ரம், விடு விக்ரம்.